ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்ததுமே அட்டன் பண்ணுறாங்க ரோஹிணி. ஹலோ அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோஹிணி, குரலை மறந்துட்டேன், என் நம்பரே மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி தினேஷ் தான் கேட்குறாங்க. என்ன வேணும் உனக்கு இப்போன்னு முகத்தில் ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் எங்கள் ஃபோனில் பேசுகிறாங்க. என்ன ரோஹிணி, உங்ககிட்ட 10 லட்சம் பணம் கேட்டேன், டைமும் கொடுத்தேன், நீ பணத்தையும் கொடுக்குற மாதிரி இல்லை, எதுக்கான பதிலையும் சொல்கிற மாதிரி இல்லை, அதான் நானே ஃபோன் பண்ணேன். ஆமாம், எப்போ எனக்கான 10 லட்சம் பணத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. 10 லட்சம் பணம்லாம் ரொம்ப அதிகம், ஏற்கனவே நீ கேட்குறத விட அதிகமாகவே உனக்கு கொடுத்துட்டேன், இனி கொடுக்கறதுக்கு என் கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன ரோஹிணி, ஒரு ஷோரூம்க்கே ஓனராக இருக்க, ஆனால் கையில் பணம் இல்லைன்னு சொன்னால் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஷோரூம்லேருந்து எந்த வருமானமும் எங்களுக்கு வரதே இல்லை, அதில் நட்டமாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்ல, ஆமாம்மா, உன் புருஷனை மாதிரியான ஒரு ஆள் ஷோரூமை நடத்தினா அது நட்டமாக தான் போவோம், பின்ன என்ன, அது என்ன கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டவா போகுது அப்படின்னு சொல்லி பேசும்போது, தேவையில்லாமல் எதையும் பேசாதன்னு சொல்கிறாங்க. 10 லட்சம் பணத்தை நீ கொடுத்தனா நான் எதுக்கு உனக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ண போகிறேன், இல்லை தேவையில்லாமல் எதுக்கு பேச போகிறேன்னு சொல்லி எங்கள் தினேஷ் சொல்ல, 10 லட்சம் பணத்தை இப்போ என்னால் கொடுக்க முடியாது, என் கையில் அவ்வளோ பணமும் இல்லைன்னு சொல்ல, அது உன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாதே, எனக்கு பணம் வரணும், நான் சொல்கிற டைமுக்குள்ளே பணம் வரலனா அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க ஃபோட்டோ எல்லாருடைய மொபைல் ஃபோனுக்கும் போகும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற ஃபோட்டோவா அப்படின்னு கேட்குறாங்க. இரு, உனக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்பி விடுறாங்க. அந்த ஃபோட்டோவில் ரோஹிணி, கிருஷோடைய அம்மா எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல, உன் கிராமத்துக்கு போயிருந்தேன், அங்கே தான் இந்த ஃபோட்டோ எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னதும் இதை கேட்ட ரோஹிணிக்கு இன்னும் பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது. அடுத்த நிமிஷமே அவங்களால அதை ஏற்றுக்க முடியலைனாலும் ஒரு பக்கம் பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய பேரதிர்ச்சியோட எங்கள் ரோஹிணி ஃபோனை வச்சுட்டே நிற்க, சரி ஃபோனை வச்சிட்றேன், நீ இந்த பணத்தை நாளைக்கு இல்லை எனக்கு இதை கொடுத்துட்டேன்னா இந்த ஃபோட்டோ யாருக்கும் போகாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. இதை கேட்ட ரோஹிணி பயந்து போய் நேராக வித்யா வீட்டுக்கு தான் போகிறாங்க. மகேஸ்வரியும் இருக்காங்க. என்னாச்சு, எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன்னு சொல்லி கேட்க, அவசரமாக 10 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, என்னை அந்த தினேஷ் ஃபோன் போட்டு மிரட்டிகிட்டே இருக்கான், இப்போ கையில் அவன் ஃபோட்டோ வேறு எப்படி போணுச்சுனே தெரியலை, ஃபோட்டோ வேறு வச்சுட்டு என்னை நல்லா பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொல்ல, என்ன ஃபோட்டோன்னு சொல்லி எங்கள் வித்யா கேட்க ஃபோட்டோவை காட்டுறாங்க. என்ன ரோஹிணி, அவன் கேட்குறான், நீ பணத்தை கொண்டு போய் கொடுத்துருவேன்னு சொல்ல, எனக்கு வேறு வழியே இல்லை, இந்த ஒரு தடவை தான், இதுக்கப்புறமா அவன் என் பக்கமே வரமாட்டான், கடைசியாக இதோட அவன் எல்லாத்தையுமே மூடிவிட்டு போயிடுவான்னு சொல்ல, நீ அவன் சொல்கிறத நம்பணும்னு நினைக்கிறியா, அவன் ஏற்கனவே இது மாதிரி எத்தனை தடவை சொல்லி உன்னை ஏமாத்திருக்கான், எத்தனை தடவை உங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கியிருக்கான், திரும்ப திரும்ப அவங்ககிட்ட ஏமாந்துட்டே இருக்க போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, 10 லட்சம்லாம் ரொம்ப அதிகண்டி, அவ்வளோ பணம் இருந்தால் நாங்கள் என்னடி எங்களுக்கான வேலையை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமான்னு சொல்லி எங்கள் வித்யாவும் சொல்கிறாங்க. மகேஸ்வரியும் சொல்கிறாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி பாருங்கன்னு சொல்லிங்க கேட்க, வித்யா நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு தயவு செஞ்சு அந்த பணத்தை மட்டும் கேட்காத, அது என்னுடைய பணமும் கிடையாது, அது முருகனுடைய பணம், அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருக்காகவும் அவன் வந்துட்டு லோன் போட்டு வாங்கி வச்சிருந்த பணம், இப்போ அதை மொத்தமாக எனக்காக வீடு வாங்கணும்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு நின்றுட்டுருக்காரு, அவர்கிட்ட போய் என்னால் இதை கேட்க முடியாது ரோஹிணி, 10 லட்சம் பணத்தை நான் கொடுங்கன்னு கேட்டால் அவருடைய மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்ன்றதை புரியுது, அது அவருடைய தேவைக்காக சேர்த்து வச்சுருக்காரு, மற்றவங்களுடைய தேவையை சரி பண்ணணுன்றதுக்காக அவர் சேர்த்து வைக்கல, உதவி பண்ணலாம், ₹1 ₹2 கொடுத்து உதவி பண்ணலாம், ஆனால் நீ மொத்தமாக 10 லட்ச ரூபா கேட்குறல்ல, அதை எப்படி கொடுக்க முடியும்னு சொல்ல, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட ஒரு ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல நீ அப்படின்னு சொல்லி எங்கள் வித்யாவை திட்ட, நீ மற்றவங்களுடைய சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், எப்போதும் உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காத, கூட இருக்கவங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு வித்யா திட்ட, மகேஸ்வரி உன்னையாவது நான் நம்பியிருக்கேன்னு சொல்ல, அடியே என்கிட்ட அம்புட்டு பணம்லாம் இல்லவே இல்லடி, நான் எங்கிட்ட 10 லட்ச ரூபாய்க்கு போனேன், அதுவும் இல்லாமல் என்னை நம்பியெல்லாம் யாரும் கடன் கொடுக்க கூட தயாராக இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, நானே பார்த்துக்கிறேன், ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கள நான் பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி ஓடி வந்தலன்னு சொல்ல, நிச்சயமாக உனக்காக நாங்கள் இவ்வளோ பெரிய உதவி பண்ணிகிட்டு இருக்கதே பெரிய விஷயந்தான், இதையும் தாண்டி மற்ற உதவிகள் எதுவுமே எங்ககிட்டேருந்து எதிர்பார்க்காதானே எங்கள் ரோஹிணியை பார்த்து வித்யா திட்டி விட, ரோஹிணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பணமும் கைக்கு கிடைக்கல, சிட்டிக்கிட்ட போனாலும் பணத்தை வாங்க முடியாது, ஏற்கனவே அவங்ககிட்ட பல லட்சம் கடன் வாங்கியிருக்கோம், எங்கே போய் வாங்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை, இதில் வேற மனோஜுக்கு இங்கே ஷோரூம் வேறு நட்டமாக போயிட்டுருக்கு, அவன் கையிலையும் வேறு பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோஹிணி தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் இங்கே தினேஷ் கால் பண்ணுறாங்க, உனக்கு கொடுக்க போகிற டைமும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. தயவு செஞ்சு என்கிட்ட இப்போ பணம் இல்லை, கொஞ்சம் டைம் கொடு, ஒரு மாதம் டைம் கொடு, நான் எப்படி அது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் உன்னை நம்பி நான் தயாராக இல்லை, ஏற்கனவே பல மாதம் டைம் கொடுத்தோம், நீ எனக்கு பணத்தை கொடுக்கலையே, அதான் ஒரு சின்ன பயத்தை போட்டு விடலான்னு நினைக்கிறேன், அப்படி பயங்காட்டினாலாவது நீ எனக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுப்பலன்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வச்சுருக்க இந்த ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருடைய மொபைலுக்கும் போக போகுது, அதுக்கு முன்னாடி அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த மொபைலில் இருக்க ஃபோட்டோவெல்லாம் நீ டெலிட் பண்ணிட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா பிரச்சனை எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடறாங்க. இன்னொரு வீட்டில் எல்லோரும் ஒன்றா தானே இருப்பாங்க, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு எல்லாருடைய ஃபோனுக்கும் இவன் எப்படி மெசேஜ் பண்ணுவான்னு ஓடி போகிறாங்க வீட்டுக்கு.
வேர்க்க ஓடி வரும் எங்கள் ரோஹினியை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ருதி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டு என்னுடைய ஃபோனில் இங்கே பேலன்ஸில் உங்கள் ஃபோனை கொடுக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதாவது மனோஜுடைய ஃபோனை வாங்குறாங்க. மனோஜுடைய ஃபோனை எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மகேஸ்வரிக்கு கால் பண்ணதான்னு சொல்லி வாங்கும்போது மனோஜுடைய ஃபோனுக்கு தான் இங்கே ஃபஸ்ட் மெசேஜ் வருது. டக்குன்னு அதை டெலீட் பண்ணிவிட்டு இல்லை நான் லேட்டாக பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு முத்துவுடைய ஃபோனு மீனோடைய ஃபோனுன்னு மீனா கிட்ட ஃபோன் இல்லை, முத்துவோடைய ஃபோனுக்கு வரும். அதே மாதிரி ஆன்ட்டிக்கிட்டே இல்லை, அங்களுக்கு தான் ஃபோன் வரும் அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல போயிட்டு அங்கே முத்துவோடைய ஃபோனை கேட்குறாங்க. என்னாச்சு, எதுக்கு ஃபோன் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, நான் அவசரமாக ஒரு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து அதே டைலாக்கை விட முத்து ஃபோனுக்கு வர மெசேஜையும் டெலீட் பண்ணிடுறாங்க. இல்லைங்க நான் லேட்டாக பண்ணிக்கிறேன்னு திரும்ப கொடுத்துட்டு வரவங்க எல்லார்கிட்டையும் இங்கே மாற்றி ஒரு காரணத்தை சொல்லி ஃபோனை வாங்கிட்டு அதை டெலீட் பண்ணி கொடுக்கவும் செஞ்சிடறாங்க. என்ன ரோஹிணி பயந்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் தினேஷ்கிட்டேருந்து ரோஹிணிக்கு கால் வருது. கால் அட்டன் பண்ணி ரோஹிணி பேசுகிறாங்க. பார், நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துறேன், தயவு செஞ்சு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணாதன்னு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது அப்படின்னு அங்கே தினேஷ் சொல்லிட்டு, எல்லாருடைய ஃபோனில் இருக்கதையும் டெலீட் பண்ணிட்டியா, நீ ரொம்ப கில்லாடி தான், உன் வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்கிறல்ல நீ, ஆனால் ஒருத்தவங்க ஃபோனை நீ மறந்துட்டியே அப்படின்னு சொல்ல, யார் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அந்த மீனோடைய தம்பி சத்யாவுடைய ஃபோனு, அவன் நம்பரும் என்கிட்ட தான் இருந்தது, அது எல்லாத்தையுமே நான் இங்கே சிட்டிகிட்டேன்ட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ரோஹிணி அப்படியே ஆட்டம் கண்டு போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே தினேஷ் சொல்கிறாங்க, உன்னை நம்பி ஏமாறத்துக்கு நீ தயாராகவே இல்லை, அடுத்து நீ என்ன வேணாலும் பண்ணுவ, ஒன்று சிட்டியை போய் பார்ப்ப, சிட்டியோடைய ஆட்களை பார்ப்ப, இல்லை அவங்களும் இல்லைனா உனக்கு ரவுடிங்களை பற்றி தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, மற்றவங்களையும் பார்த்து நீ போட்டு தள்ளுறது கூட நீ யோசிப்பேன், நான் இனி அதெல்லாம் நம்பி ஏமாற தயாராக இல்லை, எனக்கு பணமே வரலனாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. கொஞ்ச நேரம் பயத்திலே வச்சுருந்த இங்கே தினேஷ் ஒட்டுமொத்தமாகவே நொறுக்கிற விதமான ஒரு விஷயத்த சொல்லி ஃபோனை கட் பண்ண, வீட்டு வாசலில் சத்யா ஓடி வந்து நிற்க, என்னாச்சு சத்யா ஏன் இப்படி ஓடி வந்திருக்க அப்படின்னு கூப்பிட, என்னங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரோஹிணி இப்படி தான் வந்தாங்க, இப்போ சத்யாவும் ஓடி வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி ஸ்ருதியும் கேட்குறாங்க. விஜயாவும் எதுவுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஓடி வந்த எங்கள் சத்யாவும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தான், ஒரு நிமிஷம் இதை பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி இங்கே ஃபோட்டோவை காட்ட, இதை வீட்டில் இருக்க முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பமுமே ரொம்ப அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, கிறிஷ் பாட்டி, கிறிஷ், அப்புறம் இங்கே ரோஹிணி, இவங்க 3 பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான். ஆனால் அதில் கிறிஷ் வந்துட்டு குழந்தையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கு ஏற்கனவே கிறிஷையும் தெரிஞ்சிருக்கு, கிறிஷோட அம்மாவையும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீங்கள் அவங்கள தெரியாத மாதிரியே நடிச்சிருக்கீங்க. அவங்க கிறிஷ் சின்ன குழந்தையாக இருந்த போதே தூக்கி வச்சுருக்கீங்க, அவங்க அம்மாவை கூட உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. மீனா, ஒன்று கிறிஷோ அம்மா கூட ஃபோட்டோ எடுத்துருக்கணும், ரோஹிணி கூட ஃபோட்டோ எதுக்கு எடுத்துருக்கணும், எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு முத்துவும் கேட்குறாங்க. மனோஜ் அந்த ஃபோட்டோவை பார்த்தோம், எங்கள் ரோஹினியை பார்த்தோம், அப்படியே ஒரு கலக்கத்தோடையும் இதை ஒரு கோவத்தோடையும் பார்த்துட்ருக்கேன். மாமா, எங்கள் கிறிஷோட அம்மாவே இவங்க தான் அப்படின்னு சொல்ல, டே என்னடா சொல்கிற அப்படின்னு இங்கே சத்யாவை பார்த்து முத்து கேட்குறாங்க. ஆமாம் மாமா, எனக்கே இப்போ தான் விஷயம் தெரிஞ்சுது, சிட்டி கூட இருக்க ஆள் தான் என்கிட்ட இந்த விஷயத்தையும் சொன்னான். அவன் எனக்கு சிட்டிகிட்ட உண்மையாக இருக்கிறத விட என்கிட்ட நிறைய உண்மையாக இருப்பான், ஏன்னா அவனுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, அதனால தான் அவன் இந்த ரோஹிணி பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். மலேசியா இல்லைன்றது மட்டும் பொய் இல்லை, இவங்களுக்கு ஒரு குடும்பமே இல்லை, ஆனால் அந்த குடும்பத்துக்கு பதிலாக வேற ஒரு குடும்பம் இருக்குது, அதான் கிறிஷும் கிறிஷோட பாட்டியும், கிறிஷோடைய அம்மாவே இவங்க தான். இந்த விஷயம் தெரிஞ்சிட்ட சிட்டியும் எங்கள் ரோஹிணியை மிரட்டி பணமும் வாங்க செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்ல, ரோஹிணிக்கே இந்த விஷயம் இப்போ தான் தெரியுது, சிட்டி தினேஷ் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதே நேரத்தில் ரோஹிணியை பற்றின விஷயம் தெரிஞ்சு வீட்டில் இருக்க எல்லாருமே ரோஹிணி தான் பார்க்குறாங்க. சத்யா, நீ சொல்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு சொல்லி கேட்க, மாமா இதில் நான் எந்த பொய்யும் சொல்லலை, அவனை கூட கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நீயே மாமா கிட்டே பேசுகிறான்னு சொல்லி மீனா இங்கே சத்யா வந்து கொடுக்க, அதை முத்துவும் வந்துட்டு வாங்கி கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது தான் விஷயம் எல்லாமே தெரியுது. உண்மையிலேயே இங்கே கிறிஷோடைய அம்மா யாருன்ற விஷயம் தெரிஞ்சு எல்லாருக்கும் அதிர்ச்சி போங்க. இங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு. ரோஹிணி எல்லாருமே பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நின்றுட்டுருக்காங்க. மாமா, இவங்க எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்திருக்காங்க, ஆனால் வீட்டில் இருக்க எங்கள் அக்காவை அந்த பாடு படுத்துனாங்க, இப்போ இதுக்கெல்லாம் என்ன மாமா பதில் சொல்ல போகிறாங்க? கிறிஷோட அம்மாவை வரவழைச்சி பேசினது கூட இவங்க தான், பின்ன எப்படி மாமா அவங்க தேவையில்லாமல் உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்க முடியும்? ஆமாங்க, சத்யா சொல்கிறதான் சரி, இதில் இவங்க எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரையும் முட்டாளாக்கல மீனா, முட்டாளாக நிற்கிறது என் அம்மாவும் மனோஜும் தானே, 2 பேரும் பணத்தாசை பிடிச்சவங்க, பணத்தாசை பிடிச்சவங்களை எப்படி மயக்கணும்னு இந்த பார்லர் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு.
அதான் தன்னை பற்றி சொன்னால் இங்கே எப்படி மனுச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பணத்தை ஆசைக்கு பிடிச்ச எங்கள் 2 பேருக்கும் அந்த ஆசையை கட்டி ஏமாற வச்சிருக்கு. ஏமாந்தது நம்ம கிடையாது. நாம் இந்த இடத்துல இருந்திருந்தால் நம்ம உஷாராக இருந்திருப்போம். ஆனால் அந்த இடத்துல இருந்தது நம்ம அம்மாவும் மனோஜும் தானே. அப்போ அவங்க தான் இதுக்கான எந்த முடிவையும் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு எல்லாமே ஒதுங்கி நிற்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே நின்றுட்டுருக்க விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பெரிய ஒரு இடியாக தான் இருக்குது. இதெல்லாம் கேட்டுட்ருக்க எங்கள் அண்ணாமலைக்கும் தாங்க முடியாமல் தான் இருக்குது.